வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் தங்கலான் படம் உருவாயிருக்கு. இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 5 வெளியாக இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க. இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் தங்கலான் திரைப்படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, ஹரிகிருஷ்ணன், ஹாலிவுட் நடிகர் டேனியல் கால்டாக்ரோன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. கிஷோர்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்கு. ஆகஸ்ட் 5 என்று உலகம் முழுவதும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீடு சென்னையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் படக்குழுவினருடன் நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் அனைவரும் கடினமாக உழைச்சிருக்காங்க. அவர்களுடன் நானும் இணைந்து ஒரு சிறிய அளவில் உழைச்சிருக்கேன். பழங்குடியின மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் இசையையும் நேர்மையாக பதிவு செய்ய முயற்சி செஞ்சுருக்கேன். என்னுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கேன். ரசிகர்களாகிய நீங்களும் பாருங்கள், கேளுங்கள் என்று சொன்ன ஜிவி பிரகாஷ்குமார் மேலும் ஞானவேல் ராஜா, இயக்குனர் ரஞ்சித், நடிகர் விக்ரம் ஆகியோருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் கொடுத்த இந்த வாய்ப்பினை நான் சிறப்பாக பயன்படுத்த முயற்சி செஞ்சுருக்கேன். விக்ரமுடன் தெய்வ திருமகள், தாண்டவம் ஆகிய படங்களை தொடர்ந்து தங்கலான் படத்தில் இணைஞ்சிருக்கேன். இயக்குனர் ரஞ்சித்தின் மிகப்பெரிய கனவு படைப்பு இது. இதில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஞானவேல் ராஜா அவருடன் இணைந்து ஏராளமான படங்களில் பணியாற்றியிருக்கேன். இந்த படம் அவருக்கு சிறந்த தங்கமாக அமையும். இந்த திரைப்படம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னாரு ஜிவி பிரகாஷ்குமார். இவரை தொடர்ந்து நடிகர் பசுபதி பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தில் நான் நடிப்பதற்கு பல சிறப்பு காரணங்கள் இருக்குது. முதலாவது காரணம் ரஞ்சித். இந்த கதைக்களம் புதிது. இதுவரை தமிழ் சினிமாவில் வராத களம் இது. புது அணுகுமுறை. ரஞ்சித்தின் படங்களில் ஒரு புதிய தேடல் இருக்கும். இது என்னை மிகவும் கவர்ந்தது. அவருடைய தேடல் எங்களுக்கானதாகவும் இருக்கு. அதனால் இந்த திரைப்படம் எங்கள் அனைவருக்கும் சிறப்பானது அப்படின்னாரு பசுபதி. இவரை தொடர்ந்து நடிகர் டேனியல் கால்டாக்ரோன் பேசினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தின் மூலம் நன்றி, வணக்கம், சென்னை ஆகிய தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். விக்ரமனுக்கு சகோதரரை போன்றவர். அவர் இந்தியாவில் மிகச்சிறந்த கலைஞர். என்னுடைய வாழ்க்கையில் அவரும் ஒரு அங்கம். என்னுடைய சென்னை சகோதரர் விக்ரம் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் ஓராண்டு பழகியிருக்கேன். இந்த அனுபவம் மறக்க முடியாது. இயக்குனர் ரஞ்சித்தும் என்னை கவர்ந்தவர். அவருடைய கற்பனையை நாங்கள் நனவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆரத்தி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் நடிகை மாளவிகா இந்திய சினிமாவில் சிறந்த நடிகை. அற்புதமான நடிக்கக்கூடிய திறன் படைத்தவர். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து நடிகை பார்வதி பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இன்னும் அந்த கங்கம்மா கதாபாத்திரத்திலிருந்து மீளல. ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்காக வழங்கிய இசை ஒவ்வொரு காட்சியிலும் எங்களின் நடிப்பை மேம்படுத்துவதாக இருந்தது. இதற்காக அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மிகுந்த உழைப்பிற்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் மிகப்பெரிய வெற்றி படங்களை வழங்கிய நிறுவனம். இவர்களுடன் இந்த படத்தை தயாரித்த நீலம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துடனும் இணைந்து பணியாற்றியது மறக்க முடியாதது. இயக்குனர் ரஞ்சித்துடன் பணியாற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. அந்த கனவு இந்த படத்தில் நனவானது. ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் அவருக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்தேன். கேள்விகளை கேட்டு தொல்லை கொடுத்தேன். ஆனால் அவர் அனைத்துக்கும் விளக்கம் அளித்தார். அவர் உருவாக்கிய கங்கம்மா என்ற கதாபாத்திரம் மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய உலகம், அரசியல், இதற்கெல்லாம் நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய இயக்கத்தில் கங்கம்மாவாக வாழ ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு பார்வதி. மேலும் நான் இதுவரை 30 படங்களில் நடிச்சிருக்கேன். ஏராளமான நட்சத்திர நடிகர்களுடன் நடிச்சிருக்கேன். உடன் நடிக்கும் சக கலைஞர் மீது அன்பு கொண்டு இருக்கணும். இதைத்தான் நான் ஒரு கலைஞருக்கான குறைந்தபட்ச தகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் உடன் நடிக்கும் சக கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் மீது பேரன்பு கொண்டவர் சியான் விக்ரம். நான் கங்கம்மாவாக வாழ வேணும் அப்படின்னா அவர் தங்கலானாக வாழ்ந்தால்தான் முடியும். இதற்காக விக்ரமிற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஏற்று நடித்த தங்கலான் கதாபாத்திரத்தை இதற்கு முன் யாரும் பார்த்ததில்லை. அவரை திரையில் காண ஆவலுடன் காத்திருக்கோம். படப்பிடிப்பு தளத்தில் மாளவிகா, பசுபதி போன்றவர்கள் நடிக்கும்போது நான் தூரத்தில் இருந்து தான் பார்த்து ரசிச்சிருக்கேன். படத்தில் என்னுடைய வாரிசுகளாக நடித்த நடிகர்களுடன் ஒரு குழுவாக தான் இருப்போம். படத்தில் என்னோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து நட்சத்திர நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்று கூறிய பார்வதியை தொடர்ந்து நடிகை மாளவிகா
மாளவிகா மோகனன் பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இது எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான தருணம். தங்களான் என் இதயத்தின் ஒரு பகுதி. என்னுடைய கலை உலக பயணத்தில் இதற்கு முன் இப்படி ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை எடுத்து நடித்ததில்ல. இந்த 1.5 ஆண்டுகால பயணம் மிகவும் இனிமையான அனுபவமாக இருந்தது. இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய போது மனிதநேயமிக்க கலைஞர்களை சந்தித்தேன். ஆரத்தி என்ற கதாபாத்திரத்தை வழங்கியதற்காக இயக்குனர் ரஞ்சித்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து இந்த வேடத்தை வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு முன் இந்திய சினிமாவில் இது போன்ற கதாபாத்திரத்தை யாரும் ஏற்று நடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். விக்ரமுடன் இணைந்து பணியாற்றிய தருணங்கள் மறக்க முடியாது. சக நடிகையை சௌரியமாக அக்கறையுடன் அரவணைத்து பணியாற்ற வைப்பதில் விக்ரமுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. தங்களான் ஒரு கூட்டு முயற்சி. இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய அனைத்து நட்சத்திர நடிகர்களுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு மாளவிகா மோகனன். இவரை தொடர்ந்து தயாரிப்பாளர் KE ஞானவேல் ராஜா பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரே நேரத்தில் தங்களான், கங்குவா, வாவாத்தியார் போன்ற படங்களை தயாரிப்பதற்கு காரணம் எனக்கு பக்கபலமாக மனைவி நேகா இருப்பது தான். இவரை தொடர்ந்து தனஞ்சயன், ராஜா, தினேஷ், சக்திவேலன் என என்னுடைய குழுவினருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 8-9 வருடங்களாக என் வாழ்க்கையில் கடினமான காலகட்டம். இதனை கடந்து வருவதற்கு மிக கடினமாக இருந்தது. இந்த தருணத்தில் எனக்கு உற்ற துணையாக இருந்தது ஜஸ்வந்த் பண்டாரி. அவருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவருடன் அபினேஷ், இளங்கோவன், தங்கராஜ், GV பிரகாஷ், AL விஜய் ஆகியோரும் உதவுனாங்க. GV பிரகாஷுடன் 1001 படத்திலிருந்து தொடர்ந்து பணியாற்றி வரேன். அவரிடம் ஒரு பணியை கொடுத்துட்டா தன் சொந்த பணியாக நினைத்து தயாரிப்பாளரின் எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் பணியாற்றுவது அவருடைய ஸ்டைல். இந்த படத்தில் அவர் தன்னுடைய முழுமையான பங்களிப்பு அளிச்சிருக்காரு. படத்திற்கு அற்புதமான பாடல்கள் வழங்கியிருக்காரு. படத்தின் பின்னணி இசையை நான் இதுவரை கேட்கல. அத்துடன் படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறையாக ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஏராளமான நட்சத்திர நடிகர்களுடன் இணைந்திருக்கு. இதற்கு காரணம் ரஞ்சித் தான். இந்த படத்தில் பார்வதி, மாளவிகா என 2 நடிகைகள் நடிச்சிருக்காங்க. இருவரும் இருவேறு எதிரும் புதிருமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் பார்த்தபோது எனக்கு கண்ணீர் வந்தது. இந்த படத்துடன் ஸ்டுடியோ கிரீன் இணைந்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆகஸ்ட் 5 எங்களுக்கு மறக்க முடியாத நாள். ஏன் அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு முன் அட்டகத்தி எனும் திரைப்படம் இந்த நாளில் தான் வெளியானது. ரஞ்சித் தற்போது நீலம் புரொடக்ஷன்ஸ் மூலமாக ஏராளமானவர்களுக்கு அடையாளத்தை உருவாக்கி தராரு. இசைக்கலைஞர்களுக்கும் அவர் தனி அடையாளத்தை ஏற்படுத்தி வராரு. அவரை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்குது. அவருடைய சமுதாய சிந்தனையும் சினிமா மீது இருக்கும் அவருடைய காதலும் இன்னும் மிக வீரியமாக படைப்பினை அவர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன். விக்ரம் அவருடைய பயணமானது மிகவும் கடினமானது. ஆனால் எந்த இடத்திலும் அவர் நான் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று குறிப்பிட்டதே இல்லை. சினிமா ஒரு கடினமான விடயம் என்று எப்போதும் வெளிப்படுத்தியதில்லை. இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், இந்த வேலையை செய்வதற்கு வேற ஆள் கிடையாது என்று. அது விக்ரமுக்கு பொருத்தமானது. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தில் விக்ரம் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க இங்கே வேறு யாருமே இல்லை. இந்த படத்தில் அவருடைய கடின உழைப்பிற்கு அவர் இன்னும் கூடுதலான உயரத்தை தொடுவார். இதைவிட சிறந்த படைப்புகளை அவரிடமிருந்து எதிர்பார்க்கலாம். அவருடைய நடிப்பில் உலக சினிமாவை ஒரு ரசிகனாக எதிர்பார்க்குறேன். ஆகஸ்ட் 5 தங்களான் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவார் என நம்புகிறேன். ரசிகர்களுக்கு புதுவித அனுபவம் கிடைக்கும் அப்படின்னாரு தயாரிப்பாளர் KE ஞானவேல் ராஜா. இவரை தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் பேசினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது. அட்டகத்தி படத்தில் ஞானவேல் ராஜாவுடன் தொடங்கி இந்த பயணம் எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தினை இயக்குவதற்கான வாய்ப்பளித்து என் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் ஞானவேல் ராஜா. அவரை மறக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கியது தான் தங்களான் என நான் நினைக்கிறேன். சார்பட்டா பரம்பரை படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தன. அந்த தருணத்தில் ஞானவேல் ராஜாவுடன் தான் இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தேன். அப்போது என்கிட்ட அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏன் அவருடன் இணைந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டாங்க. அந்த தருணத்தில் என் மனதில் இவருடன் இணையணும் அப்படின்னு சொல்லி தோன்றியது. அவ்வளோதான். அவருடன் இணைந்து நின்றதற்காக அவர் செய்த விஷயம் சாதாரணமானதல்ல. தங்களான் என்ற ஒரு படத்தினை இயக்கணும் அப்படின்ற போது அதன் பட்ஜெட் மீது பெரும் தயக்கம் இருந்தது. ஆனால் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா படம் நிறைவடையும் வரை எந்த ஒரு சிறிய தடையை கூட வரவிடாமல் படத்தை நிறைவு செஞ்சார். நான் நினைத்த ஒரு படத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் எடுப்பதற்கு பெரிய ஆதரவை அவர் வழங்கினார். இதற்காக அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நன்றியை ஒரு வெற்றியாக அவருக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஒரு தயாரிப்பாளராக அவர் என் மீது வைத்த நம்பிக்கையை, ஒரு சகோதரராக அவர் மீது வைத்த நம்பிக்கையை, ஒரு வெற்றியை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த திரைப்படம் நீங்கள் நினைப்பது போல் பிரம்மாண்டமான வெற்றியை வழங்கும் என நம்புகிறேன். அத்தகைய வெற்றியை இந்த படைப்பு கொடுக்கும். விக்ரம பல வடிவங்களில் எனக்கு பிடிக்கும். அவர் ஏற்று நடித்த பல கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிக்கும். ஏனைய வணிக ரீதியான நட்சத்திரங்களைப் போல் நான்
விக்ரமை பார்த்ததில்ல. ஏன் அப்படின்னா அவர் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்களுக்காக தன்னை வருத்திக் கொள்பவர். ஐ படத்தில் ஒரு சிறிய பகுதிக்காக தன்னை மாற்றிக்கொண்ட விதம் எனக்கு பிடித்திருந்தது. அதில் அவருடைய கலை மீதான தீவிர நேசிப்பு எனக்கு தெரிந்தது. இது போன்ற ஒரு மகா கலைஞருடன் இணைந்து பணியாற்றுவதில் விருப்பம் கொண்டேன். முதல்ல அவருடன் இணைந்து பணியாற்றும் போது எனக்கு பயம் இருந்தது. இயக்குனராக ஒரு கதையை எழுதிட்டேன், இந்த கதையை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் விக்ரமுக்கு எனக்கு சில தேவைகள் உண்டு. இதையெல்லாம் அவரை சந்திக்கும் போதே விவரித்தேன். அவரும் முழுமையாக புரிந்து கொண்டு அற்புதமான ஒத்துழைப்பு வழங்கினார். அவரிடம் கதையை கூட என்னால் ஒழுங்காக சொல்ல முடியல, ஆனால் நான் சொல்ல நினைத்ததை அவர் முழுதாக புரிந்து கொண்டார். அவர் என் ஆத்மாவிற்குள் நுழைந்து அதனை புரிந்து கொண்டார் என நான் நினைக்கிறேன். நான் நினைத்ததை சொல்வதற்கு சரியான வார்த்தைகளை பயன்படுத்த தெரியாது. அதில் நான் பலவீனமானது தான். ஏன்னா நான் என்னுடைய உலகத்திலிருந்து இயங்குவேன். அவர் ஒப்புக்கொண்டவுடன் அந்த தருணத்திலிருந்து தான் எனக்குள் ஒரு மிகப்பெரிய சவால் உருவானது. கலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் ஒரு கலைஞன், அவரை கையாள்வது மிகவும் கடினமானது என எனக்கு தெரியும். அவரை அந்த கதாபாத்திரத்துக்காக உருமாற வைப்பதில் சவால் இருந்தது. அதே தருணத்தில் மக்களிடத்தில் எளிதாக சென்று சேரும் வகையில் ஜனரஞ்சகமான படைப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த படத்தில் ஒரு புதிய உலகத்திற்குள் நம்ம நுழையிறோம். ஃபேண்டசி மேஜிக் வேர்ல்டு எனக்கு மிகவும் பிடிக்கும். புதிய ஜானரில் நான் இயக்கும் திரைப்படம் இது. இந்த புதிய உலகத்திற்குள் நான் நுழையும் போது எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தான். இது எனக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. விக்ரம் இந்த உலகத்திற்குள் என்னை எளிதாக பணியாற்ற வச்சார். படப்பிடிப்பின் முதல் நாள் முதல் காட்சியின் போது நான் நினைத்த மாதிரி தங்கலானாக விக்ரம் வந்து நின்னார். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதிலும் அவர் காடையன் கதாபாத்திரத்தில் தோன்றும் போது என்னை ஆச்சரியப்படுத்தினார். இதற்காக நடைபெற்ற ஒத்திகையின் போதும் அவர் கலந்து கொண்டார். அவரிடமிருந்து நான் கலையை எப்படி நேசிப்பது என்ற விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஒரு மாணவரை பரிசோதிக்கலாம், ஆனால் ஒரு ஆசிரியரை எப்படி பரிசோதிப்பது? ஒரு ஆசிரியரை பரிசோதிப்பது போல் இருந்தது. விக்ரமை தேர்ந்தெடுத்த பிறகு அவருக்கு இணையாக ஒருவரை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்த போது என் மனதில் தோன்றியவர் பசுபதி தான். அவரும் ஒரு திறமையான கலைஞர். இந்த படத்தில் அவருடைய நடிப்பும் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் என்று சொன்ன ரஞ்சித். மேலும் பார்வதி மாளவிகா இருவருக்கும் முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த திரைப்படத்தில் நிறைய பெண் கதாபாத்திரங்கள் இருக்குது. பார்வதியை பூ படத்திலிருந்து பின்தொடர்றேன். அவருடைய திறமைக்கேற்ப கதை இருந்தால்தான் அவரை அழைக்கணும் என்பதற்காக காத்திருந்தேன். இந்த படத்தில் அது சாத்தியமானது. மாளவிகா கதாபாத்திரத்தை எழுதிவிட்டேனே தவிர இதனை திரையில் கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். இதனை உணர்ந்த மாளவிகாவும் கடுமையாக முயற்சி செஞ்சு நடிச்சிருக்காரு. டேனியல், அவருக்கும் எனக்கும் மொழி பிரச்சனை, அதன் பிறகு கலாச்சார பிரச்சனை. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து டேனியல் அவருடைய கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காரு. படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருக்காங்க. ஜிவியுடன் இணைந்து பணியாற்றும் போது நட்புடன் பணியாற்றுவது போல் தான் இருந்தது. எல்லாவற்றையும் விட என்னுடைய உணர்வை புரிந்து கொண்டு, என்னுடைய தேடலை புரிந்து கொண்டு பொருத்தமான இசையை வழங்கி பெரும் பக்கபலமாக இருந்தார். அவருக்கு இந்த தருணத்தில் சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அனைவரும் திறமையாக அர்ப்பணிப்புடன் நடிச்சிருக்காங்க. நான் ஏனைய படங்களை இயக்கும் போதும் படப்பிடிப்பு தளத்தில் மகிழ்ச்சியாக தான் பணியாற்றுவேன். ஆனால் இந்த படத்தில் என்னை நானே வருத்திக்கிட்டு பணியாற்றினேன். இப்போது வரை மன உளைச்சலுடன் ஒருவித தவிப்புடன் தான் இருக்கேன். இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்ற பிறகுதான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னாரு ரஞ்சித். இவரை தொடர்ந்து நடிகர் விக்ரம் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தின் பிள்ளையார் சொல்லி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தான். இது போன்ற ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு தனித்துவமான துணிச்சல் வேணும். அதை செய்து சாதித்ததற்காக உங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு போட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தங்கலானுக்கு வாழ்வு கொடுத்த உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் இது மிகவும் முக்கியமான படம். படப்பிடிப்பு தளத்தில் அமைதியாக இருந்து அற்புதமாக பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் கிஷோர் குமாருக்கு நன்றி. படத்தில் அனைத்து கதாபாத்திரங்களும் முக்கியமானது. இந்த படத்தை நீங்கள் பார்ப்பதை விட ஜிவியோட இசை மூலம் கேட்பீங்க. இன்றைய விழாவின் நாயகன் அவர்தான். படத்தில் பணியாற்றிய நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவிற்காக ஆர்வத்துடன் காத்திருந்து வருகை தந்த என்னுடைய ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் என்னுடன் பணியாற்றிய என்னுடைய குழுவினருக்கு இந்த மேடையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததில்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் மேக்கப் போடணும். அதிலும் குறிப்பாக மும்பையிலிருந்து வருகின்ற டாம் எனும் கலைஞர் இந்த கதாபாத்திரத்தை இயக்குனர் ரஞ்சித் கற்பனை செய்து உருவாக்கியிருந்தாலும் இதனை திரையில் காணும் தோற்றத்தை உருவாக்கியவர் ஒப்பனை கலைஞர் டாம் தான். என்னுடைய குழுவைச் சேர்ந்த சர்வன் டாட்டுவை வரைஞ்சாரு. மேலும் என்னுடைய குழுவைச் சேர்ந்த கலை, பிரின்ஸ் இவர்கள்லாம் என்னுடைய ஒப்பனையை சீராக்கியவர்கள், செதுக்கியவர்கள். தூள் படத்தில் தொடங்கி இதுவரை 6 படங்களில் பசுபதியோடு இணைந்து நடிச்சிருக்கேன். இதுவரை நான் யாருடனும் இவ்வளவு படங்களில் நடித்ததில்லை. இந்த திரைப்படத்தில் அற்புதமான கதாபாத்திரத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் பேசும் ஸ்லாங்கை அனைவரும் மேடையில் மிமிக்ரி செய்வாங்க. அந்த அளவிற்கு அவருடைய பேச்சு பிரபலமாகும். அவர் இப்போது துருவுடன் பைசன் படத்தில் நடித்து வராரு.
மாளவிகா மோகனன் ஆரத்தி என்னும் கதாபாத்திரத்தை மிகவும் சிரமப்பட்டு செஞ்சிருக்காரு. படத்தில் அவர்கள் பேசும் டைலாக் கஷ்டமாக இருக்கும். இயக்குனர் ரஞ்சித் அவரிடமிருந்து நேர்த்தியாக வேலையை வாங்கினார். பார்வதியுடன் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் விரும்பியிருக்கேன். அவருடைய ஸ்டைல் ஆக்டிவ் என மிகவும் பிடிக்கும். இந்த படத்தில் அவருடன் இணைந்து நடித்திருப்பது சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் சொன்னது போல் அந்த காலகட்டத்தில் பெண்களும் வேலைக்கு செல்வார்கள், போருக்கும் போவாங்க, சண்டையிடுவார்கள். அவர்களுடைய கைகளும் ஆண்களின் கைகளைப் போல் கடினமாக தான் இருக்கும். அது போன்றதொரு சமத்துவம் இருந்த காலகட்டம் அது. ரஞ்சித்தின் படங்களில் பெண்கள் எப்போதும் உறுதியானவர்களாக இருப்பாங்க. இந்த படத்தில் நாயகனுக்கு நிகராக நாயகிகள் இருக்காங்க. இதனால் பார்வதி மாளவிகாவுடன் பணியாற்றியது மறக்க இயலாத அனுபவமாக இருந்தது. டேனி படப்பிடிப்பு தளத்தில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். இந்த படத்தில் ஹரிகிருஷ்ணன் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவரை நான் மெட்ராஸ் படத்திலிருந்தே கவனித்து வரேன். அவன் சிறந்த நடிகர். அனைத்து இயக்குநர்களும் அவன் மீது ஒரு கண் வைத்து வாய்ப்பினை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். படப்பிடிப்பு தளத்தில் காட்சி படமாக்கும் தருணத்தில் அவனது முயற்சிகள் அனைத்தும் சேது படத்திற்கு முன் நான் எதனை முயற்சி செய்தனோ அதனை அவரிடத்தில் பார்த்தேன். அதனால் உறுதியாக சொல்கிறேன், எதிர்காலத்தில் ஹரிகிருஷ்ணன் சிறந்த நடிகராக வலம் வருவார். படத்தில் நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு காட்சியிலும் நடித்திருக்கும் 100க்கும் மேற்பட்டவர்களும் அர்ப்பணிப்புடன் உழைச்சிருக்காங்க. ரஞ்சித் ஒவ்வொரு காட்சியும் ஓவியம் போல் செதுக்கியிருக்காரு. நாளை ஆந்திராவுக்கு போகிறோம், அதன் பிறகு பெங்களூருக்கு போகிறோம். அனைவரும் எதை நம்பி இந்த திரைப்படத்தை உருவாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி அனைவரையும் இயக்குனர் ரஞ்சித் கேள்வி கேட்க வச்சுட்டாரு. அதுதான் முக்கியமானது. இது போன்றதொரு படத்திற்கு வாய்ப்பளித்ததற்காக ரஞ்சித்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேது, பிதாமகன், அந்நியன், ராவணன் ஆகிய படங்கள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு நடித்தேன் என அனைவருக்கும் தெரியும். அனைத்து கதாபாத்திரங்களையும் நான் கஷ்டப்பட்டு முழு ஈடுபாட்டுடன் தான் நடிச்சிருக்கேன். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த படங்கள் எல்லாம் என்னை மிகவும் கஷ்டப்படுத்தியது. ஆனால் தங்களானுடன் ஒப்பிடும்போது இவை மிகவும் குறைவு. அனைவரும் இது போன்ற படங்களை தேர்வு செய்து நடிப்பது ஏன் என கேள்வி கேட்குறாங்க. இதற்கு எப்படி பதிலளிப்பது என யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமானால் தங்களான் எனக்குள் இருக்கான். எனக்கும் அவருக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குது. அது என்னால் உணர முடிந்தது. யார் தங்களான்? அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு வீரர். அதையெல்லாம் கடந்து அவனுக்கு ஒரு இலக்கு, அதை சென்றடைய வேண்டும். அவன் குடும்பத்தை அளவு கடந்து நேசிக்கிறான். அவன் தன் மக்களை அளவு கடந்து நேசிக்கிறான். அவனுடைய மக்களுக்கு தங்கத்தையோ அல்லது விடுதலையோ வழங்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறான். அது என்ன என்பது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ரஞ்சித்துக்கு தனித்துவமான ஆற்றல் வாய்ந்த குரல் இருக்குது. அதனை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டமும் இருக்குது. அதனை பொறுப்புணர்வுடன் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறாரு. இதில் என்னுடைய ஆரோக்கியமான ஆதரவு இருக்குது. அவருக்குள் ஒரு மென்மையான இதயம் இருக்குது. அதனையும் நான் கண்டிருக்கேன். அவருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடித்தார் நடிகர் விக்ரம். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.